இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதுதான் எங்கள் ஆறு. இங்கே பாருங்கள், ஆற்றுல ஃபுல்லாக மணல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் மணல் தான் இருக்குது, ஆனால் தண்ணி கிடையாது. ஏன்னா வறட்சியான காலம். இன்னும் மழை காலம் வந்த பிறகு தான் என்ன இருக்குதுன்னா எங்கள் ஆற்றுல தண்ணி வரும். இந்த ஆற்றுக்கு பேர் வெள்ளாறுங்க. இப்போ இந்த ஆறு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் சேத்தியத்தோப்புலேருந்து சிதம்பரம் போகிறது இடையில ஒரத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் இது அமைஞ்சிருக்குது. இந்த ஆற்றுல தான் இப்போ நம்ம இருக்கிறோம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வில்லேஜ் தமிழன். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா எங்கள் ஊர் ஆற்றுல இருக்கிறோம். இப்போ ஆற்றுல ஒரு மர்ம பொருள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இது தாங்க அந்த மர்மமான பொருள். என்னடா மர்மம் அப்படிங்கிறான நீங்களே பாருங்கள் நண்பர்களே. இது எப்படி கல்லில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பார்த்தா ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஒரு பக்கத்தில் பார்த்தா மசூதி மாதிரி இருக்குங்க. நல்ல கல்லை வச்சு நல்ல கலைநயத்தோட இருக்குது. அப்படியே மேல் பக்கத்தை பாருங்கள். மேல் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் இருக்குது. இப்போ கோயில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வட்டம் இருக்கணும். அது உள்ளே பார்த்தோன்னா நவதானியங்களை அதில் போடுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு ஹோல் மட்டும் இருக்குது பாருங்க. நல்ல கலைநயத்தோட இந்த கட்டியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ல சொல்லுங்கள். இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது தெரியல. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஆற்றுக்கு நடுவில் இதாக இருக்குது. இது ஒருவேளை தண்ணியில் அடிச்சுட்டு வந்திருக்குமோ. இப்போ நான் அந்த நடு ஆற்றுல இருக்கிற அந்த மர்மமான அந்த பாறைகள் தான் நான் உட்காந்துருக்கேன். சரி, இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்க போனால், இது ஒரு வேளை தண்ணி நிறையா வரும்போது அடிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் இது வந்து 4 முதல் ஒரு 5 டன்னு தாண்டிய வெயிட் இருக்கும். அத்தனை டன் உள்ள வெயிட் உள்ள இந்த பாறையானது எப்படி ஆற்றுல அடிச்சுட்டு வரும் அப்படிங்கிறது ஒரு தனியமாக தான் இருக்குது. அப்படியே அடிச்சுட்டு வந்தாலும் இது எங்கிருந்து அடிச்சுட்டு வந்திருக்கும்? இல்லை பக்கத்து கிராமங்கள்லேருந்து இந்த கோயில் புதுப்பிக்கிறதுக்காக இந்த பழைய கோயிலை இடித்து புது கோயில் கட்டுறது வழக்கம். அதுபோல் இந்த பழைய கோயிலை இடித்து வேணால் இந்த நடு ஆற்றை போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி எழும்புதுங்க. ஐயா, உங்கள் பேர் என்னங்க? என் பேர் கே ரவி, ஒரத்தூர். ஓகே, சரி. அங்கே ஒரு கோயில் மாதிரி ஒரு மர்மமான பொருள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரியுங்களா? அது வந்துங்க இப்போ வந்து ஒரு 90 வயசு 80 வயசு உள்ளவங்களை கேட்டாலே என்னென்னு தெரியலன்றாங்க. சரிங்க. ஆனால் அது ஏற்கனவே இதில் வந்து ஐயர் தேர்வு இருந்துன்னு சொல்கிறாங்க. சரிங்க. அது என்னன்னு தெரியலிங்க. சரி. ஆனால் மண்டபம் ரொம்ப நாளாக அதே இடத்துல இருக்குது. இப்போ அது வந்து பாதியா இல்லை உடஞ்சுமே இருக்குதா, இல்லை முழுசாக இல்லை? முழுசாக உள்ளே போயிருக்குது. முழுசாக உள்ளே போயிருக்குங்க. அந்த மேப்பீடம் தான் அது தெரியுது. இது எத்தனை ஆண்டு காலமாக இருக்குதுங்க? அது வந்துங்க குறைஞ்சது அது 50-60 வருஷத்துக்கு முன்னே பிடிச்சி இருக்குன்னு கூட சொல்கிறாங்க. ஒரு வயசானவர் ஒருத்தருக்கு ஒரு 90 வயசில் ஒருத்தர் ஜனம் குளிக்க வராரு. அவர் கேட்டாலே எனக்கே தெரியல, எனக்கு முன்னே பிடிச்சிருக்குன்றாரு. 4 ஆண்டுகளுக்கு முன்னே. சரி. இதை ஏன் ஒரு அரசாங்கமோ இல்லை இந்த ஊர்க்கார மக்களோ இதை வந்து பொறுப்பெடுத்து அதை புதுசாக வேறு இடத்துல வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டாங்க? இல்லை, யாருமே அதை கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே அதே இடத்துல தான் இருக்குது. நிறைய பேர் வராங்க போகிறாங்க, எல்லாம் தெரியுது, எல்லாம் பார்வையில் அடிப்படுது. இருந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும்னு யாருமே அதை ஸ்டெப் எடுக்கல. இந்த வீடியோ பார்த்தாவது யாராவது அரசாங்கமாக ஏதாவது முடிவு எடுக்கணும். இது வந்துங்க பழைய ஒருத்தூர் வத்திராத்தி இல்லை, பழைய ஒருத்தூர்லேருந்து வத்திராத்துக்கு போகிற வழியில் ஆற்றுல இருக்குதுங்க அந்த மண்டபம். இங்கே ஒரு காளி கோயில் ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இருக்குதுங்க. அது ஓகே. நன்றிங்க ஐயா. சரி. கடைசியாக இந்த பொருள் என்ன அப்படின்ட்டு இந்த கிராமத்து பெரியவரை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது என்னன்னா, இது ஒரு கோயில் தானா. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா ஒரு 80-90 ஆண்டுகளாகவே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா பாதியோ அல்லது உடஞ்சோ இந்த கோயில் வந்து இங்கே இல்லையா, முழுமையாக இந்த கோயில் மண்ணில் புதையுண்டு காணப்படுது. சரி நண்பர்களே, கடைசியாக இந்த கோயில் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலை இந்த அரசோ அல்லது இந்த ஊர்க்காரங்களோ இதை எடுத்து வேறொரு இடத்துக்கு வச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.